வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இனி விரிவான செய்திகளை காணலாம். எழும்பூரில் உள்ள கன்னிமாரா நூலக வளாகத்தில் காரல் மார்க்சின் பிரம்மாண்டமான வெண்கல சிலையை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள கன்னிமாரா நூலக வளாகத்தில் காரல் மார்க்சின் பிரம்மாண்டமான வெண்கல சிலையை இன்று காலை 10 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலக வரலாற்றில் மிக முக்கியமான சிந்தனையாளர்களின் ஒருவர் என்றும், பலர் வரலாற்றுக்கு சேவை செய்தனர், ஆனால் சிலரே வரலாற்றின் போக்கை மாற்றியவர் என்றும் தெரிவித்தார். காரல் மார்க்ஸ் அதில் ஒருவர் என்றும், அவர் உலகமெங்கும் புரட்சியாளர்களுக்கு அடித்தளமிட்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார். பிரதமருக்கு எதிராக சட்டவிரோத செயல்பாட்டிற்கு துணை போன அனைத்து காங்கிரஸ் எம்பிக்களும் கூண்டோடு பதவி விலக வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பதிவில், குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்த பிரதமர் மோடியின் மீது காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் தொடுக்க சதித்திட்டம் தீட்டியதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. இதுநாள் வரையிலும் சொந்த கட்சிக்குள் மாறி மாறி அடிதடி போட்டுக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இன்று நாட்டின் அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கும் பிரதமர் மோடியை குறிவைக்கும் அளவிற்கு துணிந்திருப்பது மிகவும் ஆபத்தான குறியீடு என்றார். தொடர்ந்து போட்டியிடும் இடங்களில் எல்லாம் தொடர் தோல்வியை சந்தித்திருக்கும் பாராளுமன்றத்திற்குள் வைத்து பழித்தீர்க்க முயன்ற காங்கிரஸ் என்னும் சமூக விரோத அமைப்பை தான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கூறினார். மேலும் பிரதமருக்கு எதிராக இப்படி ஒரு சட்டவிரோத செயல்பாட்டிற்கு துணை போன அனைத்து காங்கிரஸ் எம்பிக்களும் கூண்டோடு பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்தார். ரஷ்யாவுடனான போரில் இதுவரை 55,000 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 4 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்த போரில் பல ஆயிரம் பேர் உயிரிழக்க செய்யப்பட்டனர். இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய பொழுது, உக்ரைனில் போர்க்களத்தில் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்ட ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக 55,000 வீரர்கள் என்று, பெரும்பாலான வீரர்கள் காணாமல் போய்விட்டதாக தெரிவித்தார். இறந்த வீரர்கள் எண்ணிக்கை கடந்த 2024ஆம் ஆண்டு 31,000ஆகவும் கடந்த ஆண்டில் 46,000ஆகவும் இருந்த நிலைகள் தற்பொழுது இந்த எண்ணிக்கை அதிகரித்திருப்பது போரின் தீவிரத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறது. ரஷ்ய சார்பில் 3,25,000 பேரும், உக்ரைன் சார்பில் 1,04,000 பேரும் உயிரிழந்து இருக்கலாம் என சர்வதேச ஆய்வுகள் மையத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியில் டெல்லியை வீழ்த்தி பெங்களூரு அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதராவில் மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 204 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 19 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 204 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஜார்ஜியா வோல் 79 ரன்களும் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா 87 ரன்களும் எடுத்து அசத்தினர். தொடர்ந்து இந்த வெற்றியின் மூலம் பெங்களூரு அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உத்தரமேரூரில் புதிதாக கட்டப்பட்ட பேரூராட்சி கட்டிடத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் புதிதாக கட்டப்பட்ட பேரூராட்சி கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பேரூராட்சி கட்டிடத்தில் குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் அவர் பேரூராட்சிகள் கழிவுநீர் அடைப்பு எடுப்பதற்காக புதிய வாகனத்தையும் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், நகர செயலாளர் பாரிவள்ளல், பேரூராட்சி துணைத் தலைவர் இளமதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
போலூர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு தமிழக அரசின் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் செயல்படும் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11, 12ஆம் வகுப்பு பயிலும் 387 மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் பங்கேற்று பள்ளி மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில தடகள சங்க துணைத் தலைவர் டாக்டர் ஏ.வி. கம்மன், தலைமை ஆசிரியர் குமுதா, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கவிதா சங்கர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே.வி. சேகரன், எதிரொலி மணியன், மாவட்ட அவைத் தலைவர் ராஜசேகர், தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், நகர செயலாளர் தனசேகர், மாவட்ட செயலக அணித்தலைவர் சண்முகம், ஒப்பந்ததாரர் சங்கர், நகரமன்ற உறுப்பினர் பழனி, ஹையத் பாஷா மற்றும் ஆசிரியர் கழக தலைவர் கவிதா, ஆசிரியர்கள், மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் சந்தை திடலில் பிப்ரவரி 14ஆம் நாள் பாஜக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளார். அந்த பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்துக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அவர் அறிவிக்க உள்ளதாக மாநில பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் தெரிவித்துள்ளார். அந்த கூட்டத்திற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் புதுச்சேரி மாநில காவல்துறையினரும் மேற்கொண்டு வருகின்றனர். மற்றும் நம்ம மாவட்ட தலைவர், மாநில தலைவர் அனைவரும் கலந்து கொண்டு அந்த ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் நடக்கிறப்ப நாங்கள் யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றியும் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸு, டெக்கரேஷனு, ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி நாங்கள் விவாதிப்போம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பட்டிப்புளத்தில் ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்தும் பணிகள் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டுமென மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான கோவளம் முதல் மாமல்லபுரம் வரை சுமார் 100கணக்கான ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் 1 ஏக்கர் நிலத்தில் பட்டிப்புள்ள மீனவ மக்கள் 40 பேர் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். 2004ஆம் ஆண்டு ஆழி பேரலையால் தங்களது வீடுகளை இழந்த மீனவர்கள் 40 பேர் இந்த இடத்தில் வீடு கட்டியுள்ளனர். சென்னையை சேர்ந்த ஒருவர் ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை அரசு கையகப்படுத்த வேண்டும் என கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளில் இருந்த நிலத்தை அரசு மீட்டது. அதன் ஒரு பகுதியாக பட்டிப்புளத்தில் உள்ள இடத்தை காலி செய்ய வேண்டுமென காவல்துறையின் துணையுடன் இந்து அறநிலைத்துறை உதவி ஆணையர் ராஜலட்சுமி, திருப்பூரூர் வட்டாட்சியர் சரவணன் ஆகியோர் தலைமையில் நீதிமன்ற ஊழியர்கள், அரசு அலுவலர்கள் நிலத்தை கையகப்படுத்த முயன்றனர். அப்பொழுது அதை தடுத்த மீனவர்கள் தங்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும் என்றும் குடியிருக்கும் இடத்துக்கு குறைந்தபட்சம் வாடகை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரி அதிகாரியிடம் மனு அளித்தனர். இது எவிஷன் பண்றது கோர்ட் மூலமா உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவுல நாங்க பல ஆண்டுகளா வசி வரோன்னு சொல்லி 4 முறை எவிஷன் பண்றது பண்ணாங்க. நாங்க எவிஷனுக்கு எழுதி கொடுக்காம நாங்க இது பண்ணிருந்தோம். இப்போ நாங்க பரிசீலனை பண்ணி கிராமம் சேர்ந்து பரிசீலனை பண்ணி எழுதி கொடுத்துருக்கோம். இது அரசு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கிராமம் பல முறையா வாழ்ந்துன்னு வரோம், பல தலைமுறையா வாழ்ந்துட்டு வரோம். எங்களுக்கு அரசு பரிசீலனை பண்ணி இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும். எங்க வாழ்ந்து வர கிராமத்தை காலி செய்யறதுக்கு அரசு அடிக்கடிக்கு இது மாதிரி கோர்ட் மூலமா பண்றாங்க. தமிழ்நாடு அனைத்து பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு செயற்குழு கூட்டம் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு வந்தோரை புளியங்குடி கட்டுமான பொறியாளர் சங்க தலைவர் முருகையா வரவேற்றார். இதில் கண்ணன், முத்துக்குமாரசுவாமி, ராஜேஷ், தமிழரசன், ராகவன், நகர ஊரமைப்பு திட்ட கமிட்டியின் மாநில தலைவர் இசக்கியப்பன், மாரிமுத்து, விஜயபாண்டி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்நிகழ்ச்சிக்கு புளியங்குடி கட்டுமான பொறியாளர் சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுகுடியில் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவிலை கையகப்படுத்த வந்தபொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நத்தம் அருகே சிறுகுடி மந்தை முத்தாலம்மன் கோவில் தொடர்பாக இரு பிரிவினரிடையே தகராறு இருப்பதால் அது அறநிலைத்துறை கையகப்படுத்தியது. இந்த கோவிலுக்கு புதிய தக்காரை நியமித்து ஆணை பிறப்பித்த நிலையில் கோவிலை கையகப்படுத்த தக்காராக நியமிக்கப்பட்ட பாலசரவணன் உள்ளிட்ட இந்து அறநிலைத்துறையினர் வந்தனர்.
அப்பொழுது ஊர் பொதுமக்களின் ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. அவர்களிடம் காவல்துறையினரும் அறநிலைத்துறையினரும் பேச்சு நடத்தினர். கோவில் நகைகள் கணக்கு ஆவணங்களை ஒப்படைக்க பொதுமக்கள் சார்பில் 7 நாள் கால நீட்டிப்பு கேட்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே சாராய வணிகர்களை தட்டி கேட்ட நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து அந்த கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூதக்குடியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தலைவர் பாஸ்கரை மணல்மேடு காவல் நிலையம் அருகே வழிமறித்து பிரகாஷ் சங்கர் ஆகிய இருவரும் அருவாள் கத்தி ஆகியவற்றால் வெட்டியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பாஸ்கரை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இத்தொடர்பாக சிவா, பிரகாஷ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தாக்குதலை தட்டி கேட்ட சஞ்சயை பிடித்துக் கொண்டு தாக்குதலில் ஈடுபட்ட சங்கரை விடுவித்து அனுப்பிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மணல்மேடு காவல்துறையினரை கண்டித்தும் மாணவன் சஞ்சய் எந்த நிபந்தனையின்றி விடுவிக்க கோரியும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ் காளிதாசன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். சாராயம் விற்கக்கூடாது, தெருவில் லேடிஸ் போகிறாங்க வராங்க, கொஞ்சம் தள்ளி விற்றுங்கன்னு கேட்டதுக்கு நான் சாராயம் தான் விற்பேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டினாங்க. நான் நைட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மறுநாள் காலையில் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு, வெட்டிட்டாங்க. போலீஸ்காரவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல இன்ன வரலையும். எங்கள் பையன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையனை ஜெயிலில் அடிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு ரத்தத்தோட நான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இருக்கேன். பிள்ளைய பார்ப்பனா இல்லை எங்கள் கணவரை பார்ப்பனான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் சமூகத்தை சேர்ந்த 30 பேரை வேட்பாளராக நிறுத்தும் கட்சிக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக கம்மா நாயுடு சமூகத்தினர் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புத்தூரில் பிப்ரவரி 8ஆம் நாள் நடைபெறவுள்ள உலக கம்மா நாயுடு மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர் GT குமாருக்கு சங்கத்தின் சார்பில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பிப்ரவரி 8ஆம் நாள் நடைபெறும் உலக கம்மா நாயுடு மாநாட்டில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சார்ந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் சமூகத்தினருக்கு தமிழ்நாடு முழுவதிலும் போட்டியிட 30 சீட்டுகள் கொடுக்கும் அரசியல் கட்சிக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்க உள்ளதாக கூறி தீர்மானம் நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் திருப்பெரும்புத்தூர் நகரமன்ற துணைத் தலைவர் இந்திராணி, காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அருள்ராஜ், லோகநாதன், தல்லம்மாள், சுஜாதா, பாபு, பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். There are around 65 lakhs Kamma population in Tamil Nadu. In the next coming assembly elections, we are demanding minimum 30 MLAs from our community to be in the assembly of Tamil Nadu assembly. திண்டுக்கல்லில் அங்கன்வாடி பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தலையில் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அங்கன்வாடி பணியாளர்கள் தரையில் அமர்ந்து தலையில் முக்காடு போட்டு தமிழக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு மாதம் 19,500 ரூபாயும், சமையல் உதவியாளர்களுக்கு 15,700 ரூபாயும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே குடிவரையில் தகராறு செய்த ஆட்டோ ஓட்டுநரை சரமாரியாக வெட்டிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே உள்ள திருத்தவேலியை சேர்ந்த அபிலாஷ் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். அவர் நண்பரான கேரளத்தை சேர்ந்த விபின் மடப்பாக்கம் அடுத்த குத்தனூரில் பஞ்சர் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அபிலாஷும் விபினும் குத்தனூரில் உள்ள பஞ்சர் கடை முன்பு அமர்ந்து மது குடித்தனர். குடிபோதையில் அபிலாஷ் வழியாக சென்ற இளைஞரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். கஞ்சா போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் ஆத்திரத்தில் அபிலாஷை சரமாரியாக தாக்கி அருவாளால் வெட்டியுள்ளனர். இந்த தாக்குதலில் தலையில் காயமடைந்த அபிலாஷ் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதல் தொடர்பாக காவலர் மகேஷ், நந்திபுரம் சிவசுப்பிரமணியம், மாடப்பாக்கம் திவாகர், காவலர் விமல் ஆகிய 4வரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதில் தொடர்புடைய திருப்பதியை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் என கூறி மாநகராட்சி உதவி பொறியாளர் பணி வாங்கி தருவதாக இளைஞரிடம் 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை சேர்ந்த ரமேஷ்குமார் கட்டுமான பொறியியல் படித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தார். இவர் சமூக வலைதளம் மூலம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வேலம்பட்டியை சேர்ந்த முத்துலட்சுமியிடம் அறிமுகமாகியுள்ளார். முத்துலட்சுமி திண்டுக்கல் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வருவதாகவும், தனக்கு அமைச்சர்களையும் தலைமை செயலகத்தில் பணிபுரியும் உயரதிகாரிகள் பலரையும் தெரியும் என்று ரமேஷிடம் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் ரமேஷுக்கு உதவி பொறியாளர் பணி வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி ரமேஷ் அவரிடம் 4,15,000 ரூபாய், இருசக்கர வாகனம், மடிக்கணினி ஆகியவற்றை லஞ்சமாக கொடுத்துள்ளார். அசல் கல்வி சான்றுகளையும் கொடுத்துள்ளார். ஆனால் முத்துலட்சுமி சொன்னபடி வேலையும் வாங்கி தரவில்லை, பணத்தையும் திரும்பி கொடுக்கவில்லை. இது குறித்து கேட்ட ரமேஷ்குமாருக்கு முத்துலட்சுமி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து ரமேஷ்குமார் காவல் நிலையத்தில் சென்று முத்துலட்சுமி மீது புகார் கொடுத்துள்ளார். ரமேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் முத்துலட்சுமி மீது வழக்கு பதிந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். ஏரியூர் அடுத்த கொண்டஅள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சிங்கார பெருமாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏரியூர் அருகே உள்ள ராமகுண்டஅள்ளியில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சிங்கார பெருமாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேலதாள வார்த்தைகளுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலின் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஏரியூர் கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சிங்கார பெருமாளை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகர்கோவில் போக்குவரத்து காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் சென்னையில் திருட்டு போன புல்லட் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தினந்தோறும் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது போக்குவரத்து விதிகளை மீறி ஓட்டி வரும் வாகனங்களையும், 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் ஓட்டி வரும் வாகனங்களையும், நம்பர் பிளேட் இல்லாத வாகனங்களையும், மதுப்பிரியர்கள் ஓட்டி வரும் வாகனங்களையும் போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்வதோடு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பு பகுதியில் நாகர்கோவில் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல் ஆய்வாளர் பேச்சுமுத்து மற்றும் உதவி ஆய்வாளர் சுமித், ஆல்டரின் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது போக்குவரத்து விதிகளை மீறி சந்தேகம் ஏற்படும் வகையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபரிடம் விசாரணை செய்த பொழுது அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் சென்னையில் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் என்பது தெரியவந்தது. அதையடுத்து அவரிடம் இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சென்னை பெருங்குடியில் செயல்படும் ஜெம் மருத்துவமனைகள் டாக்டர் ஜெம் என்ற டிஜிட்டல் மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே இலவச ஆலோசனை பெறும் நிகழ்ச்சியை அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் துணைத் தலைவர் ஹேம்நாத் ராஜ் துவங்கி வைத்தார். சென்னை பெருங்குடியில் செயல்படும் ஜெம் மருத்துவமனையில் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட 3 முக்கிய அறிவிப்புகளை பொதுமக்களுக்கு வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் துணைத் தலைவரும் பேராசிரியருமான ஹேம்நாத் ராஜ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். ஜெம் மருத்துவமனையில் QR கோடை ஸ்கேன் செய்து வாட்ஸ்அப்புக்குள் சென்றால் டாக்டர் ஜெம் என்ற டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் கேன்சர் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்வி எழுப்பினால் டாக்டர் ஜெம் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் கூறுவதை போன்று பதிலளிக்கும் வகையில் புதிய டிஜிட்டல் தொழில்நுட்ப சேவை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் குறுஞ்செய்தி அனுப்பினாலும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாலும் டாக்டர் ஜெம் அதற்கான சரியான தரவுகளை வாய்ஸ் மூலம் தெரிவிக்கின்றனர். தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளில் உருவாக்கப்பட்ட இந்த டாக்டர் ஜெம் டிஜிட்டலில் பொதுமக்கள் மருத்துவர்களை நேரில் தேடி செல்லாமல் வீட்டிலிருந்தே நோயாளிகள் புற்றுநோய் அறிகுறிகள் குறித்து தெரிந்து கொள்ள ஜெம் மருத்துவமனை டிஜிட்டல் சேவையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் துணைத் தலைவர் ஹேம்நாத் ராஜ் தெரிவிக்கையில், இப்போ அவேர்னஸ் நிறைய இருக்குங்க. பட் ஸ்டில் நமக்கு நிறைய தேவைப்படுது. ஏன்னா அதனுடைய இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப கூடியிருக்கு, ரொம்ப ஹையா இருக்கு. அதுவும் வந்து ஒரு அர்பன் ஏரியாவில், சிட்டி அந்த மாதிரி ஒரு அர்பன் ஏரியாவில் அதனுடைய இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ தமிழ்நாடு வந்து இப்போ அர்பன் ரூரல் ரேஷியோன்னு பார்த்தோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சென்சஸ்லயே பார்த்தீங்கன்னா 50% அர்பன்.
புது வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் அலுவலகத்தில் கண்டெய்னர் லாரியின் ஒரே ஒரு ஒரிஜினல் ஆர்சி புக்கை வைத்துக் கொண்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்த தனியவர் மீது கண்டெய்னர் லாரி சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்தில் கண்டெய்னர் லாரியின் ஒரே ஒரு ஒரிஜினல் ஆர்சி புக்கை வைத்துக் கொண்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்த தனிநபர் மீது கண்டெய்னர் லாரி சங்கத்தினர் புகார் அளித்தனர். இது தொடர்பாக பணத்தை இழந்த ஹபீப் என்பவர் பேசிய பொழுது, நாமக்கலை சேர்ந்த லாரி புரோக்கர்கள் சந்திரசேகரிடம் சுமார் 11 லட்சம் ரூபாய்க்கு லாரி வாங்குவதற்கான கொடுத்த நிலைகள் தற்பொழுது வரை ஆர்சி புக்கை மட்டும் வைத்துக் கொண்டு திட்டமிட்டு தன்னை ஏமாற்றுவதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக ராயபுரம் காவல் நிலையத்தில் கடந்த ஆண்டு புகார் அளித்த நிலைகள் தற்பொழுது வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்து இருப்பதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருப்பவர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அரசு மற்றும் காவல்துறை உடனடியாக விரைந்து அந்த சந்திரசேகரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 3 வண்டி விலை பேசி ஒரு 11,20,000 ரூபா அட்வான்ஸ் பணம் கொடுத்துருந்தேன். ஆனால் இது வரைக்கும் வண்டியும் கொடுக்கல, ஆர்சி புக்கு மட்டும் ஒரிஜினல் கொடுத்துட்டு ஒரு வருட காலமாக என்னை ஏமாற்றிட்டு வராரு. இது விஷயமா நானும் கிட்டத்தட்ட 8-9 முறை போயிட்டு வந்துட்டு வர சொல்ல வேண்டியது, என்னை ரிட்டன் அனுப்பிச்சி விட்ற வேண்டியது. அங்கே போயிட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் கூட ஆகிட்டேன். நான் அந்த நிலைமைக்கு போயிட்டேன். நான் கும்பகோணத்தை புதிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கும்பகோணத்தில் நடந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிப்பார் என கும்பகோண பொதுமக்கள் எதிர்பார்த்த நிலைகள் அவர் அறிவிக்காமல் சென்றது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இதில் 300க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்கள் தொடர்பில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் துண்டிக்கப்பட்டார் என பாஜக தேசிய மகளிர் அணித் தலைவர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் கருவம்பாளையத்தில் பாஜக சக்தி கேந்திர நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பங்கேற்று தொகுதி மக்களிடம் கட்சியை கொண்டு சேர்த்தால் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து விளக்கம் அளித்தார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் 234 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்ய பொறுப்பாளர்கள் நியமித்து உள்ளனர் என்றும் தேர்தல் அறிக்கைக்காக தொகுதியின் முக்கிய பிரச்சினை மற்றும் எதிர்பார்ப்புகளை அறிந்து கொள்ள திட்டமிட்டு உள்ளது என்றும் கூறினார். மக்கள் தொடர்பில் இருந்து முதல்வர் துண்டிக்கப்பட்டார் என்றும் மின்கட்டணம், சொத்து வரி என அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்றும் தெரிவித்தார். கமல்ஹாசன் நாடாளுமன்றத்தில் பேசியது தனக்கு புரியவில்லை என்றும் அது புரியாமல் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மக்கள் அவரை அனுப்பி வைத்து விட்டதாக கூறினார். பெரியார் சொன்னதை மத்திய அமைச்சர் மேற்கோள் காட்டியது புரியாமல் கமல்ஹாசன் பேசியுள்ளார் என்றார். அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் என்பதெல்லாம் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும் போது எல்லாத்துக்கும் அது தெரிய வரும். ஆனாலும் கூட எங்களுடைய பணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒவ்வொரு தொகுதியிலேயும் பலப்படுத்த வேண்டும், அதற்கான பணிகளை சீரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுற்றுப்பயணம் மெயினா அமைஞ்சிருக்கு. இது முடிச்சதுக்கு பின்னால நாங்க மாநில தலைமைக்கு எங்களோட சுற்றுப்பயண விவர அறிக்கையை கொடுப்போம். இந்த தொகுதி எந்த அளவிற்கு நம்மளுக்கு சாதகமா இருக்கு. மீண்டும் தலைப்பு செய்திகள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.